அந்த அவை உடையவள். ஆகவேதான் பின்னாளில் குழந்தை தமிழி கூடாது என்று சட்டம் இயற்றியிருப்பார்களோ என்று எனக்கு என்ன தோன்றுகிறது. அவை ஒற்றை சிலம்பனை கையிலேந்தி கொண்டு தன்னுடைய புகார் கால்நடையாக நடந்து அந்த பாண்டி நகரத்தை நோக்கி செல்லுகிறாள். செல்லுகிற போது கனல் தட்டிக் கொண்டிருக்கிறது. பாலைவனத்தினுடைய கல் முள்ளும் காலை வரித்து சுமர்த்திக் கொண்டிருக்கிறது. என்றாலும் கூட தான் செய்தவன் கணவன் என்றாலும் கூட போட்டால் ஒழுக்கம் புரிந்து ஆயினும் உன்னோடு வருகிறேன் என்று வார்த்தை நடந்த போது கூட அவளை சொல்லுகிறார்கள், நான் உன்னுடைய வருத்தத்திற்கு வருந்துகிறேன் என்று பேசினாலே அத்தகைய பெண்மையினுடைய மிகச்சிறந்த பத்தினி பெண்கள் வாழ்ந்த நாடு இந்த நாடு. ஆனால் இவருடைய செய்திகளை அங்கு பார்க்கிற போது ஆகவேதான் ஒருவேளை சிந்தாமணியில சொல்லுகிற போது அசி விற்றிடும் அந்தனருக்கு ஒரு மொழி, புருஷனை கொண்டிட்ட போகையற்கு ஒரு மொழி, வரிசை தப்பிய மன்னவருக்கு ஒரு மழை, வருஷம் மும்மழை என்ன நாம் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ இது எனக்கு தோன்றுகிறது. ஆன காலத்தினால்தான் பேசுகிறேன். அறம்பிரவாத நாடு, மந்திரி நாடு, ஒற்றை அந்த காணகதிகளையும் பாறை தகிக்கும் பாறைகளையும் கடந்து பாண்டியனை அரண்மனைக்கு செல்லுகிறாள் கண்ணகி. எப்படி செல்லுகிறாள்? தலைவிரி கோலத்தோடு செல்லுகிறாள். பெருமான் ஈசன் ருத்ர தாண்டவம் ஆடுவான். பரகிழத்தும் தஞ்சும் வான முகவன் மலரோன் சொல்லிட்டு போலாம். யுகாக நடக்கிற காட்சி நாரக எழுத்தும் சிறப்பிடத்தஞ்சும் வாரண முகவன் மலரோன் திருமல் வருத்தம் ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் உருதலிடம் உருவாகும் என்று பாடி பரவியதைப் போல தலைவிரி கோலத்தோடு செறிந்த கோலத்தோடு அவள் பாடியை மேலே சொருகிக் கொண்டு கல்வழியாக நடந்து வந்தாலே வருகிற போது மதுரை மாநகரனுடைய பெண்கள் எல்லாம் இவள் யாராக இருக்கும், பேயாக இருக்குமோ, மம பெருந்தெய்வம் என்றெல்லாம் பசை பாடுகிற போது அவள் சொன்னாள், கணவனை காண்பேன், கணவனை காண்பேன். நடக்குமா? பாண்டியன் கொல்லப்பட்ட மன்னனை காண்பேன் என்று சொன்னாள். சூழ்நிலைத்தாள். உடனே பெண்கள் எல்லாம் சொல்லுகிறாள், இவ்வளவு பைத்தியக்காரி, சத்தவனை எப்படி காண முடியும்? அவள் சொன்னாள், ஒருவேளை காணாது ஒழிவனேன் நோதக்கச் செய்தாள். வார்த்தைகளை பாருங்க. நோதக்கச் செய்தாள். எனக்கு வள்ளுவத்துக்கு உள்ள போது நோதக்கச் செய்தாள். ஒருவேளை இருவன் கல்வனோ அல்ல, ஒருவேளை என்னுடைய கணவனை காணாமல் ஒழிவனே நோதக்கச் செய்தாள் என்றென்னை இகழ்ந்து பேசுங்கள் என்று பேசினாளே. பேசிவிட்டு அவள் செல்லுகிறாள். வாயில் காவலனை பார்க்கிறார். அன்பானவர்களே, என்னை மன்னிக்க வேண்டும். புலவரையெல்லாம் இருக்கிறாங்க. வார்த்தை செருவடித்து பார்க்கக்கூடியவர்கள். நான் சிந்தித்து பார்க்கிறேன். வாயில் காவலனை பார்த்தானே சொன்னாள், அறிவரை போகிய பொறி அரு நெஞ்சத்து இறை முறை பிழைத்தோன். இன்றைக்கு நம்முடைய நாட்டில் சொல்ல முடியுமா? அரசு சபையில போய் அறிவில்லை, உனக்கு அறிவில்லை, ஏன் பழம்பெருமையை நீ அறிந்து கொள்ளவில்லையே, பண்பாட்டை நீ உணர்ந்து கொள்ளவில்லையே, கலாச்சாரத்தை பின்பற்றவில்லையே. இதையெல்லாம் பார்க்கிற போது பண்பனப்படுவது பாடவிந்த ஒடுகள் அல்லவா? பண்பனப்படுவது பாடவிந்த ஒடுகள் அல்லவா? அறம் போலும் கூர்மையலேனும் மரம் போல்வர் மக்கள் பண்பில்லாதவர் அல்லவா? இவற்றையெல்லாம் அறிந்த தமிழகத்தினுடைய இலக்கிய சோலைகள், இலக்கிய சாதல்கள் எங்கே காணாமல் போய்விட்டது? காரணம் என்ன? ஆணுகானத்தினாலே சொல்லுகிறேன். அவை பேசினாய், என் கணவனை காண்பேன், காணாத ஒளிவேன் நோதக்கச் செய்தாள். மதுரை மாநகரில் இன்னைக்கு நொந்து கொண்டுதானே இருக்கு. போனா அரசனிட்ட போனா தெய்வத்தாள், அழுதாள், புலம்பினாள், வெம்பினாள், துயருத்தாள். கண்களில் இருந்த கண்ணீர் தாரை தாரையாக ஒழுகிக் கொண்டிருக்கிறது. அவளுடைய மூக்கிலிருந்தும் வாயிலிருந்தும் கொல்லன்பட்டவையினுடைய உலைத்துருத்தி போலே வெப்ப காற்று அனலதரிக்க வீசிக்கொண்டிருக்கிறது. மன்னன் கேட்டான், நீர்வார் கண்ணை எம்முன் வந்தோய் யார்? ஐயோ நீ மடக்கொடியோ கேட்டான். பார், ஐயோ என்கிற வார்த்தை ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்.
அங்கே வெய்யோ நொழி தன்மேனியில் விரிசோதியில் மறையே ஐயோ எனும் இளையானோடும் இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோ அந்த வடிவம் உலகத்தை ஆண்டது. ஆனால் இங்கே சொல்லுகிற போது நீர்வார் கண்ணை எம்முன் வந்தோய் யார் ஐயோ நீ மடக்கொடியோ அப்படின்னு சொன்ன உடனே தேவா மன்னா எப்போதைய நல்லாதவர்களே 2 நிமிஷம் முடிச்சுனேன். அவ உடனே யாரையோ நீ யாருமா அப்படின்னு நிமிர்த்தி கேட்டாவ சொன்னா எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப. இந்த வரிகள் வழக்குரைஞர்கள் நிறைய இருக்கிறீங்க, அறிவார்ந்த அறிவர்கள் நிறைய இருக்கிறீங்க, பொறியாளர்கள் இருக்கீங்க, ஆசிரியர்கள் இருக்கீங்க. அதுக்காக சொல்றேன். அவ சொல்றா எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லொரு பொன்கண் தீர்த்தோன். என்ன புரியுதா? என்னதா பறவை? ஒரு பறவை அரசன் அரியாசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஒரு பறவை மேல் அரண்மனை மாடத்தினுடைய சாளரத்தில் இருந்து பறந்து வேகமாக வெய்துறுத்த மன்னனுடைய தொடை மேலே வந்து அமர்ந்து கொள்ளுகிறது. மூச்சிற்று அது மூச்சு வாங்கிக் கொண்டிருக்கிறது. மன்னன் புறாவை பார்த்தான். அதனுடைய சாளகத்தை பார்த்து நடைபெறுகிறது. மன்னன் புறாவை பார்க்கிறான், புறா சாளகத்தை பார்க்கிறது. மன்னன் புறாவை எடுத்து மிக தட்டி கொடுத்தான். புத்தனுடைய வரலாற்றிலும் இந்த வரலாறு உண்டு. தட்டி கொடுத்தான். தட்டி கொடுக்கிற போது புறா சாளகத்தை பார்க்கிறது. மன்னன் சாளகத்தை பார்த்தான். அவன் அல்லவோ மன்னன், அவன் அல்லவோ முல்லைக்கு தேடும் மயிலுக்கு போர்வையும் கொடுத்தான் அல்லவா இது? அவன் அல்லவா மன்னன். புறா சாளத்தை பார்த்து கொண்டிருக்கிறது என்று சாளகத்தை பார்த்தான். பருந்து ஒன்று அங்கே பசியோடு வாடி அலைந்து வெய்துயிர்த்து மூச்சை வாங்கியவாறு புறாவை பார்த்த வண்ணம் இருக்கிறது. மன்னனுக்கு புசித்து விட்டது. என் தேசத்தினுடைய எவ்வுயிரும் பசியால் துன்புற்று விடக்கூடாது. என் தேசத்தினுடைய எந்த உயிரும் இங்கே சாதி இல்லை, மதம் இல்லை, இடஒதுக்கீடு இல்லை, உண்டா? எதுவும் இல்லை. எல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நகர்ந்த வையம் இந்த வையம். ஆடகாடத்தினாலேதான் அந்த புறாவை அப்படியே எடுத்து அந்த பருந்தை வரவழைத்து தன் புறாவை ஒரு தராசு தட்டில் வச்சு பருந்த தராசுல கண்டு ஒத்துருமா? ஒத்து வரல. மன்னன் தன்னுடைய தொடையை எறிந்தான். நான் கடவுள் நிலைக்கு அந்த இடத்திலே வரவில்லை. ஆகத்தினாலே அந்த புறாவுக்கும் இந்த பருந்துக்கும் நீதி வழங்கியவன் தன்னை வருத்தி தன்னுடைய உடலை வருத்தி நீதி வழங்கிய அரசன் வாழ்ந்த நாடு இந்த நாடு. அதை மட்டும்தான் அடுத்ததாக சொல்லுகிறாள். எல்லோரும்